ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்க டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாக இருக்கிற சிறகடிக்கை ஆசை சீரியலோட வில்லியான ரோஹிணியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணி இதுவே அவங்களோட உண்மையான பெயர் கிடையாது. அந்த சீரியல்லே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள பெயர் வந்து கல்யாணி தான். கல்யாணியாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஆம்பளை பையனும் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் இப்போ இருக்கிற குடும்பத்துக்கிட்ட மறைச்சிட்டு ரோஹிணியாக மனோஜோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த குடும்பமே வந்து இவங்க மலேசியாவிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ தான் ஒரு சில உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஆனால் இவங்களோட உண்மை எப்போ மொத்தமாக வெளியே வரும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டைரக்டர் வந்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி ஏதோ சமாளித்து கொண்டு போகிற மாதிரியே நிறைய சீக்வன்ஸ் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க அதை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ரோஹிணியோட உண்மையான பெயர் வந்து சல்மா பர்வீன். இவங்க வந்து ஒரு முஸ்லீம் தான். இவங்க வந்து முஸ்லீம் அப்படிங்கும்போது இவங்க தன்னோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களோட தங்கச்சியான கௌசல்யாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே உடன்பிறப்பே அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ தங்கச்சி உடன்பிறப்புன்னு வச்சுட்டு அவங்க பேர் கௌசல்யான்னு இருக்குது. இவங்க வந்து முஸ்லீமாக இருக்காங்க. அவங்க எப்படி ஹிந்துவாக இருக்க முடியும் அப்படின்னு பலருக்கும் அது சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவங்களோட பேர் இப்போ சல்மா அருணாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அருண்ன்றவரை வந்து செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2017 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து சல்மா அருணா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க சல்மா பர்வீனா தான் இருந்திருக்காங்க. பேசிக்காக அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான். அவங்க வந்து இந்த லவ் விஷயத்தினால வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அவங்களோட ஒன்றுமே வந்து அவங்க கௌசல்யான்னு அவங்கள கூப்பிடலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன நேம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் சோசியல் மீடியா பேஜில் அவங்க வச்ச ஒரு இதனால தான் இவங்களோட தங்கச்சியாக இருக்குமோ, கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கும் அப்படின்னு பல வீடியோஸில் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்றுமே வந்து அதை வந்து அவங்க இதுவாக சொல்ல. அவங்க ஒரு போஸ்ட்டில் கூட அவங்களே போட்டிருப்பாங்க. மிஸ் சல்மா பர்வீனா இருந்த நான் 10 வருஷ காதலுக்கு அப்புறம் சல்மா அருணா மாறியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து வரும். அவங்க வந்து முஸ்லீமாக தான் இருந்திருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம். இவங்க 1995ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி சென்னையில் பிறக்கிறாங்க. காமராஜர் ஸ்கூல், ஆவடியில் இருக்கிற காமராஜர் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கல்லூரி படிப்பை சென்ட் ஜோசப் காலேஜில் முடிக்கிறாங்க. அப்போது வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ வந்து அழகாக இருக்க, சூப்பராக இருக்க. ஏன்னா அப்போ வரைக்குமே வந்து இவங்க வந்து முஸ்லீம் தானே. ஸோ முஸ்லீம் கேர்ள்ஸ்னாலே அவங்க ஒரு மாதிரி தனியாக இதாக தெரிவாங்க. நல்லா கலராக இருப்பாங்க. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நீ மாடலிங் பண்ணு, இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது, ஸோ நிறைய எல்லாரும் பூஸ்டப் பண்ணும்போது இவங்க வந்து நிறைய மாடலிங் இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நிறைய ஆடில் வந்து இவங்களுக்கு வந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. பூர்விகா, காம்ப்ளான், போத்தீஸ் இப்படின்னு நிறைய விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனோட சேர்ந்து தூய்மையை பற்றின ஒரு ஆடு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தூய்மையை பற்றின ஒரு ஆடில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அதோடு சேர்ந்து அதுக்கடுத்தே ஆக்டர் பார்த்திபனோட சேர்ந்து ஒரு ஆடும் இவங்களுக்கு வருது. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து நம்ம பெரிய ஆக்டர்ஸோட நடிக்கிறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்து பெருசாக வந்துருச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு ஆடிஷன் போகும்போதும் ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போதும் அவங்களுக்கு அது உடஞ்சி தான் போயிருக்கான். ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே எந்த இடத்துலையுமே வந்து சான்ஸ் வந்து உனக்கு சரியாக நடிக்க வரலம்மா, நீ நடிக்க ட்ரை பண்ண ஆனால் உனக்கு நடிக்க வரல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து
வேற மாரியான அப்ரோச்சஸ்லாம் இருந்து அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது பிரவீன் பென்னட், விஜய் டிவியோட டைரக்டர் பிரவீன் பென்னட் அவர்கள் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல வந்து நீங்க ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நெறைய இது இவங்க தேடி போனாங்க. ஆனா இவங்கள தேடி வந்தது. அந்த இதில அவங்கனால அந்த டைம்ல நடிக்க முடியல. ஃபேமிலியில சில பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற சீரியல் வந்து வந்தது. அதில வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது வேகமா ஒத்துக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு அண்ணியா அதில நடிச்சாங்க. அதே மாரி ராஜா ராணி சீசன் 2ல வந்து சரவணுக்கு அவங்கள வந்து காம்படிட்டரா வந்து எப்படி நம்ம வந்து தோற்கடிக்கலாம்? என்ன பண்ணா வந்து இவரு தோற்கடிக்க முடியும்? அப்படின்னு நெறைய யோசிக்கிற மாரி அந்த சமையல் போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்து ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அதில நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா சீசன் 2ல வந்து அருணுக்கு டாக்டர் ஃப்ரெண்டா, ஏன்னா அருண் வந்து பாரதியா டாக்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சுச்சு. ஏன்னா வந்து பாரதி கண்ணம்மால 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைக்கு முடியாம போயிரும். அப்போ வந்து அந்த டாக்டரா வந்து சல்மா தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பாரதிக்கு நெறைய அட்வைஸும் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல் ஜீ தமிழ்ல வந்துச்சு. அந்த சீரியல்ல அமுதாவோட அண்ணியா எப்படிலாம் அமுதாவ வந்து கவுக்கலாம், அமுதாவ வந்து படிக்க வைக்கக்கூடாது, சொத்துல பங்கு கிடைக்கக்கூடாது, அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கணும். இப்படி பல விஷயங்கள் அவங்க தங்கச்சியோட சேர்ந்துக்கிட்டே இவுங்க வந்து பண்ணுவாங்க. பொதுவா வந்து அண்ணி பண்றது வந்து கேஷுவல் தான். ஆனா கூட பிறந்த தங்கச்சியே அந்த சீரியல்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால தான் அந்த கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாவும், சுவாரஸ்யமாவும் கொஞ்சம் நல்லாவே ஓடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவுங்களுக்கு வந்து சிறகடிக்க ஆசை சீரியல் வாய்ப்பு கிடைக்கிது. இதுவும் வந்து அதே மாரி தான் இருக்கும். ஹீரோவோட அண்ணனோட ஒய்ஃபு அந்த மாரி அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கதைய வந்து ஒன்னொன்னா வந்து டைரக்டர் குமரன் அவர்கள் சொல்லும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஐயோ! இது நம்ம ஒரு கல்யாணத்த மறைச்சு இன்னொரு இது நம்ம பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி இது என்ன ரோல் இப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில நடிச்சா நம்மளுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இதில வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடிச்சு இப்போ வந்து பெரிய அளவுல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. 2018ல பிறந்தது ஆரவ். இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் அருணும் சேர்ந்து இப்போ ரீசென்ட்டா தான் புதுசா ஒரு காரும் இவங்களுக்காக வாங்குனாங்க. எந்த இடத்துலயுமே அவங்க ஹஸ்பண்ட வந்து அவங்க பெருசா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஃபோட்டோஸும் அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால பலரும் வந்து நெனைக்கிறது என்னன்னா, இவங்க ஹஸ்பண்டோட இல்ல. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் பிரிஞ்சுட்டாங்க. இவங்க ஏன்னா நெறைய போஸ்ட் வந்து பொதுவா வந்து அவங்க பையனோட மட்டும் தான் அவங்க போடுவாங்க. ஹஸ்பண்டோட வந்து போட்டதே இல்ல. அதுக்கப்புறம் இந்த மாரியெல்லாம் ரூமர்ஸ் வரவும் தான், அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்றது, அவங்கள வச்சு அவங்களும் இவங்களும் இருக்கிற மாரி நெறைய சாங்ஸ் போடுறது, இந்த மாரியெல்லாம் பண்ணாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் அருண் வந்து இப்பவும் என் கூட தான் இருக்காங்க. நாங்க லவ் மேரேஜ் தான். இன்னுமே கிட்டத்தட்ட இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு. 2014ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு. இன்னுமே நாங்க அதே லவ்வோட தான் வந்து இருக்கோம். வெளிய எக்ஸ்போஸ் பண்றது ஒரு சில விஷயம் தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். நம்ம பர்சனல் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால நான் பெருசா பண்றது கிடையாது. ஆனா இப்போ எனக்கு வந்து நெறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து வருது. சீரியல் இருந்தும் சரி, என்னோட பர்சனல் லைஃப் பத்தியும் நெறைய பேட் கமெண்ட்ஸ் வருது. ஸோ, அதுக்காக தான் நான் இப்போ நான் இதுதான், இப்படிதான் நாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு நெறைய இடத்துல அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. உண்மையில சிறகடிக்க ஆசையில வந்து, இவுங்க வந்து அவங்களோட பொய்ய மறைக்கிறதுக்காக பல பொய்கள் சொல்றாங்க. அதாவது அது ஸ்டோரி லைனே எப்படின்னா, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு நம்ம பல பொய்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்து. அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து கதையா கொண்டு வந்திருக்காங்க. அப்பா வந்து இறந்துட்டாரு ஆக்சுவலா. ஆனா, இப்போ வந்து மலேசியால அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா இறந்துட்டதா வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ பேய் புடிச்சிருக்குன்னு அந்த வீட்ல இவங்களுக்கு பேய் புடிச்சிருக்குன்னு நெனைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் என்ன மாரி சொன்னாரோ, அதே மாரி இவங்க பெஸ்ட்டா பண்ணிட்டுருக்காங்க. அதனால வந்து ரூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டு தான் இருக்கும். அத பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா வந்து என்னோட ரியல் லைஃப்ல அது எனக்கு பாதிக்குது அப்படிங்கம்போது, அத என்னால வந்து சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க.
ஸோ இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.